கைமேல் பலன் யாருக்கு கிடைத்தது? ஒரு குட்டி கதை. அரசன் ஒருவன் சகுனங்கள் பார்ப்பதில் மிகுந்த நம்பிக்கை உடையவனாக இருந்தான். அரண்மனையில் வழக்கமான ஜோதிடர் ஒருவர் இருந்தார். அந்த ஜோதிடரோ அரசனிடம் மூட நம்பிக்கைகளை சொல்லி அரசனை நம்ப வைத்து அதில் குளிர்காய்ந்து கொண்டிருந்தார். ஒரு நாள் அந்த ஜோதிடர் அரசனை பார்க்க வந்தார். அரசனை பார்த்து, அரசே, அதிகாலை எழுந்தவுடன் 2 காக்கைகளை ஒன்றாக பார்த்தால் அந்த நாள் மிகச் சிறப்பாக இருக்கும் என்று நம்பிக்கை ஊட்டினார். உடனே அரசன் சேவகனை அழைத்தார். காலையில் எங்காவது 2 காக்கைகள் தென்பட்டால் உடனே தனக்கு தெரிவிக்க வேண்டும் என்று கட்டளையிட்டான். அதன் பின் தினமும் பொழுது விடியும் முன்பே சேவகன் தெருவில் அலையத் தொடங்கிவிடுவான். ஒரு நாள் அரண்மனைக்கு பக்கத்து தெருவில் 2 காக்கைகள் ஒன்றாக அமர்ந்திருப்பதை கண்டான். அடடா, நல்ல சகுனம்! இன்று மன்னர் நமக்கு நிச்சயம் பதவி உயர்வு கொடுப்பார் என்று மிக்க மகிழ்ச்சியுடன் மூச்சிறைக்க ஓடி வந்து மன்னரிடம் விபரத்தை சொன்னான். இதை கேட்டவுடன் துள்ளி எழுந்த மன்னன் சேவகனுடன் அந்த இடத்திற்கு ஓடினான். அதற்குள் ஒரு காகம் பறந்து போய்விட்டது. மன்னனுக்கு மூக்கின் மேல் கோபம் வந்துவிட்டது. தளபதியை அழைத்து, இந்த பொறுப்பற்ற சேவகனுக்கு 10 கசையடி கொடு என்று உத்தரவிட்டான். சேவகன் சிரிக்க ஆரம்பித்து விட்டான். இடுக்கண் வருங்கால் நகுக என்று படித்து புரிந்து வைத்திருந்தவன் போல் மன்னனுக்கு ஆத்திரமும் இன்னும் அதிகமானது. நீ சிரித்ததற்கு காரணம் சொல்லாவிட்டால் இன்னும் 10 கசையடி என்று ஆத்திரத்தில் கத்தினான். சேவகன் சொன்னான், மகா மன்னரே, இன்று நான் மட்டும்தான் அதிகாலையில் 2 காக்கைகளை பார்த்தேன். கைமேல் பலன் கிடைத்துவிட்டது அல்லவா என்றார். மன்னருக்கோ சுருக்கென்று ஏதோ உரைத்தது போல ஜோதிடரை தேடினார். ஜோதிடர் அங்கிருந்து எப்போதோ கிளம்பிவிட்டார். கைமேல் பலன் எப்படி கிடைத்தது? மூட நம்பிக்கைகளை நம்பி அரசன் இவ்வளவு நாள் ஏமாந்திருக்கிறான் என்று வெக்கி தலைகுனிந்தான்.